தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சர்ச்சை. போட்டி அரசாங்கம் நடத்துறாரு ஆளுநர். இதற்கு அழுத்தம் கொடுக்கிறது பாஜக. திமுக இவங்க எப்பவுமே போன 5 ஆண்டுகள்ல மக்கள் திமுகவை வெறுத்து வேணான்னு முடிவெடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட ஒரு மோதல் போக்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறது. ஆளுநர் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம். ஆனா நீங்க சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, அந்த காங்கிரஸ் அங்க சேர்ந்ததுதான் பிரச்சனை. அதே மாதிரி தமிழகத்திலையும் தாவேகா மேல இருக்க பிஜேபி இருக்கிற கோபம் காங்கிரஸை மீண்டும் வளர்த்து விடுகிறதோ தாவேகா. நீங்க இந்த திமுக என்ன செய்யுதுன்னா, இங்க பாஜகவையும் மோடி அவர்களையும் ஒரு பூச்சாண்டி போல, இந்த புள்ள சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்துருவான், பூச்சாண்டி வந்துற மாதிரி நான் நல்லது எதுவும் செய்ய மாட்டேன் தமிழக மக்களுக்கு, ஆனா நீ எனக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துரும். இங்க ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு மத்திய அரசோட பிரதிநிதியா இருக்கிறாரு. அதனால நமக்கு பாஜக ஆகாது. அப்ப ஆளுநர் அடி. அதே இவங்க திமுக நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாங்க. அப்ப இங்க இருந்து ஆளுநர் கூட இப்படிதான் மோதல் போட்டு வச்சுட்டு இருந்தாங்களா? கிடையாது. இல்ல பாருங்க, இவங்க குதிரை பேர் பண்றாங்க, இவங்க அதை பண்றாங்க. அதுல ஒரு பாயிண்ட் குறிச்சிருக்காங்க, இவங்க எப்பேற்பட்ட திமுக கபட வேடதாரிகள்னு பாருங்க. இந்த தாவேகா குதிரை பேரத்துல ஈடுபடுறதுனால நீங்க ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. இதே வார்த்தையே நீங்க கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரு. அப்போ உங்களால ஏத்துக்க முடியல. 77 அவர் ஆட்சிக்கு வராரு, ஏத்துக்கவே முடியல கலைஞர் அவர்களால. இன்னைக்கு கலைந்துரும், நாளைக்கு கலைந்துரும், 10 நாள்ல கலைந்துரும்னு கலைஞ்சபாடு இல்ல, மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு. அப்ப மாநில சுயாட்சிங்கிறத நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? உங்களோட சுயநலத்துக்கு யூஸ் பண்றீங்க திமுக. இங்க வள்ளுவர் கோட்டத்துல மிகப்பெரிய பட்டாசெல்லாம் வெட்டிச்சு அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருந்தாரு கலைஞர் அவர்கள். நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு. கடைசியில திரும்ப ஜெயிச்சது யாரு? எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்ப எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு? நம்ம அதெல்லாம் ரெடி பண்ண வேணாம், கருணாநிதி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருல அந்த வள்ளுவர் கோட்டை டெக்கரேஷன், அங்க வாங்கடா கொண்டாடுறதுக்குன்னா அங்க போய் நின்று கொண்டாடினாரு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு இங்க துரோகம் பண்ணுவீங்க? நீங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பவர்லயும் இருக்கணுங்கிறதுக்காக எதிரில் இருக்கிறவங்கள எப்படி வேணா பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு சுயாட்சி கோஷம்லாம் கிடையாது. சமூக நீதி சமூக நீதினு பேசுறீங்கல்ல, நீங்க உங்க சமூக நீதியில அனைத்து துறையினரும் அர்ச்சகராகலான் இருக்கீங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆனா அனைத்து ஜாதியினரும் திமுக தலைவராகலாம்னு நினைக்க கொண்டு வந்தீங்களா? அனைத்து ஜாதியினரும் திகாக்கு தலைவராகலாம் கொண்டு வந்தீங்களா? அதுக்கு மட்டும் நீங்களே உங்க புள்ள, உங்க பேரன், உங்க தாத்தன் நீங்களே இருந்துப்பீங்க. ஏங்க சமூக நீதினா என்ன? வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சர்ச்சை. திமுக காலத்தில் ஆளுநர் RN ரவி இருந்தப்போ பல்வேறு தரப்பிலும் 2 பக்கம் மோதல் போக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அது நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய அளவுக்கு மோதல் போக்கு அதிகமாக இருந்தது. அது ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தது, இந்த தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க தவறாக புரிந்து கொண்டதுன்னு சொன்னாங்க. இதெல்லாமே இருந்தது. தினம் மோதல் தான், சட்டமன்றத்திலேயும் மோதல். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்றம் மிக சுமூகமாக ஆளுநருடைய உரையில் இருந்து சரி, ஆளுநருக்கும் இவருக்கும் சொன்னேன், மிச்ச பிரச்சனைகள் இருந்தாலும் ஆளுநருக்கும் இவருக்கும் இந்த தேசிய கீதம் பிரச்சனை, இந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தது. வெளிநடப்புலாம் செய்யல ஆளுநர், அப்படிலாம் முடிந்தது. ஆனால் இப்போ ஆளுநருடைய ட்ராக் மாறுது அப்படின்ற குற்றச்சாட்டு முக்கிய எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. தாவேக்காலேருந்து நிர்மல்குமார் மட்டும் தான் சொல்லியிருக்காரு, மிச்ச யாரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசலை. போட்டி அரசாங்கம் நடத்துகிறாரு ஆளுநர். இதற்கு அழுத்தம் கொடுக்கிறது பாஜக அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. எல்லாருமே சிபிஐலேருந்து சிபிஎம்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீ என்ன சொல்கிறீங்க? அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்போவுமே பாஜகனா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம். பாஜகவை பார்த்தா இவங்க பயப்படுறாங்க. அது யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரஸ், சிபிஎம், திமுக இவங்க எப்போவுமே போன 5 ஆண்டுகளில் மக்கள் திமுகவை வெறுத்து வேணான்னு முடிவெடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமும் தொடர்ந்து மத்திய அரசு கிட்ட ஒரு மோதல் போக்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறது. ஆளுநர் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், எதுக்கு எடுத்தாலும் இது பண்ணுறது. அது எந்த அளவுக்கு அந்த முத்திபை நின்றுது அப்படின்னா, தமிழ்நாடா டெல்லியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நின்றுது. அப்போ ஒரு சாமானிய மக்களுக்கே புரியும், நடக்கிற தேர்தல் தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல், இதுக்குள்ளே எங்கேருந்து தமிழ்நாடா டெல்லியான்னு வந்துச்சு, ஏன் இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் வச்ச வாதம் தமிழ்நாடா டெல்லியான்னு. அப்போ மக்கள் என்ன முடிவெடுத்துட்டாங்க? நீங்க உங்க வாதம் தப்புன்னு உங்களை தோக்கடிச்சு உட்கார வச்சிட்டாங்களா இல்லையா? அப்ப அதுல இருந்தே உங்களோட யுக்தி தப்பானது, அது மக்கள் கிட்ட போய் சேரலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வாக்கு டெல்லி நான் சொன்ன பிஜேபிகளுக்கு வந்திருக்கணும். இல்ல, நாங்க என்ன சொல்றோம், நாங்க எங்க தலைமையில இங்க கூட்டணி இது பண்ணல. எங்க தலைமையில நாங்க மெஜாரிட்டியா இது பண்ணி நிறைய சீட்டுகள் 150 சீட்டு வச்சு நாங்க இது பண்ணல. ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி நாங்க வெறும் ஒரு 27 சீட்டு தான் வச்சிருக்கோம். அப்பயே நாங்க கேட்டோம், எதுக்கு நீங்க டெல்லியா தமிழ்நாடான்னு கேட்கிற கேள்வியே தப்பு. அப்ப இது இந்த வாதம் மக்கள் கிட்ட செல்லுபடி ஆகாது. விஜய் எப்படி இது பண்ணாரு? தாவேகாவா திமுகவான்னு கேட்டாரு. அப்ப மக்கள் என்ன பண்ணாங்க? திமுக வேண்டாம் அப்படின்றத முடிவெடுத்தாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க?
திமுகவா டெல்லியா நீங்க? அப்பயும் திமுக வேணான்னு தான் மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப மக்களுக்கு வந்து டெல்லி மேல எந்த வெறுப்பும் கிடையாது, மத்திய அரசுனா மக்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவா புரியுது. மத்திய அரசு மேல வெறுப்பு இல்லாதவங்க ஏன் பிஜேபிக்கு வாக்களிக்கலன்னு கேக்குறேன். இல்ல பிஜேபிக்கு மட்டும் கிடையாது, அது அந்த கூட்டணியில இருந்த பெரும்பான்மையான அதிமுக கூட்டணி மொத்தமாக தோல்விதான். இன்னொன்னு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இங்க வந்து ஆளும் கட்சியா இல்ல, நாங்க வந்து ஆளும் கட்சியா இருந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எங்களோட அந்த ஓட் ஷேர் அது என்ன இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த ஒருவேளை பிஜேபியோட சேர்ந்ததுனால ஏடிஎம்கேயோட வாக்குகள் குறைவாயிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்து வாய்ப்பே கிடையாது. அவங்களோட ஓட் ஷேர் எங்களோட ஓட் ஷேர் அப்படியே தான் எங்களுக்கு வந்திருக்கு, இன்னும் கூடவே தான் வந்திருக்கு. அதை வந்து எங்களோட தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி அவர்களே பிரஸ் மீட் வச்சு தெளிவுபட சொன்னாங்க. நீங்க வந்து தப்பா வந்து அந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்றீங்க, எங்களோட பர்சன்டேஜ் அப்படியே தான் இருக்கு, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பவுமே தேசியவாதிகள் வந்து அதுல இருந்து எந்த பதில இருந்து மாற மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்க அந்த ஓட் ஷேரிங் அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்க திமுக மேல மக்கள் ஒரு கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க, திமுக வேணான்னு முடிவுல இருந்தாங்க. அப்ப அந்த திமுக ஆப்ஷனலா இல்ல வேண்டாம் அப்படிங்கும் பொழுது மாற்று சக்தியா யாரை பார்த்தாங்க, அந்த இடத்துல எங்க இது மிஸ் ஆச்சு அப்படின்றதான் இந்த எதிரில் இருக்கிறவங்க அதை பார்க்கணும். அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வேவ் வரும்போது அதுல ஏறி அப்படி சர்ஃப் ஆகிட்டாரு விஜய் அவர்கள் மேல போயிட்டார். ஸோ அப்ப அந்த இடத்த எப்படி அவர் தக்க வச்சுக்க போறாரு, என்ன செய்ய போறாருங்கிறது தான் இனி வருது. அப்போ இப்ப ஆளுநர் அவர்கள் வந்து எப்பவுமே அவரோட ரோலை அவர் தெளிவுபட செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொழுது கூட பாருங்க, விஜய் அவர்கள் வந்து சார் நான் தான் பெரும்பான்மையா இருக்கேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, காங்கிரஸோட 5 கொண்டு சேர்த்து கொடுத்து அதுல ஒரு குழப்பம். அங்க வந்து 108ஓட இவர் ஒரு 5 சேர்த்து 113 கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒண்ணு நான் தான் பெரும்பான்மைன்னு சொல்லணும், இல்லைன்னா பெரும்பான்மை நிரூபிக்க பெரும்பான்மை இருக்குன்னு சொன்னாலே ஆளுநர் வந்து நிரூபிக்க சொல்ல வேண்டியதானே, அதுதான் அவரோட ரோல். பெரும்பான்மை இருக்குன்னு சொல்லியிருந்தா நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நிரூபிக்க சொல்லலாம். நீங்க வெறும் 113 போய் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ப ஏங்க 113 தான் இருக்கு 118 கொடுக்கணும்னு கேட்பாங்கல்ல. சோ அப்ப நீங்க கொடுத்த லெட்டர் தப்பு, அது அவங்களுக்கு தெரியல. அப்ப கூட ஆளுநர் அவர்கள் ரொம்ப பொறுமையா அவங்களுக்கான டைம் கொடுத்து, எத்தனை முறை அவங்க திரும்ப 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 வந்தப்ப கூட பொறுமையா அவங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கான இது பண்ணாங்க. ஏன் நீங்க உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து இவங்களை பிரச்சனை பண்ணணும் அப்படி இப்படின்னு நினைச்சிருந்தா டக்குன்னு அவங்க அடுத்து வேற யாரை வேணா கால் ஃபார் பண்ணிருக்கலாமே, அடுத்து யார் பெரும்பான்மையா இருக்காங்க வாங்கன்னு சொல்லி அவங்க இது பண்ணிருக்கலாமே, அது பண்ணல. அவங்களுக்கான டைம் கொடுத்தாங்க. அவங்க எத்தனை முறை போயிட்டு 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 வந்தாங்க, ஏன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியல, அந்த டயத்தை கொடுத்தாங்க. அப்போ பாஜகவுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து மாநிலத்தோட சுயாட்சியில வந்து தலையிடக்கூடாது, மாநிலத்தோட சுயாட்சியில வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவோட ஒரு தலையாய கொள்கை. ஏன்னா அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எங்களோட அந்த 5 முக்கிய கொள்கைகளோட பிரின்சிபலே அதுதான். எங்களோட கட்சி ஆரம்பிச்சதோட கொள்கையிலே ஜனநாயகம், எங்க கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் இருக்கணும், இந்தியாவிலையும் தேசத்திலையும் வந்து ஜனநாயகம் இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து அந்த சர்வாதிகாரம் போயிட்டு ஆட்சியை கலைச்சு விடுறது, 356 போடுறது, இந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அதெல்லாம் உடைக்கிறதுக்குலாம் எந்த நீங்க யோசிச்சு பாருங்க. பீகார்ல இல்ல மகாராஷ்டிரால இருந்தது நீங்க எப்படி சொல்லுவீங்க? மகாராஷ்டிரால அங்க அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையாங்க? ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்க, நான் தான் ஒரு இந்துக்களுக்கான பிரதிநிதின்னு சொல்லிட்டு பால் தேக்கராயே இருந்தாரு. நீங்க அவரோட பையனா இருந்துகிட்டு நீங்க போய் காங்கிரஸ் கூட சேர்ந்துகிட்டு நீங்க வந்து இந்து தர்மத்துக்கு எதிராக பேசுறீங்கன்னா அப்ப அவங்க கூட இருக்கிறவங்க உடஞ்சு பிரிஞ்சு போறாங்க. சோ அவங்க கூட பிரிஞ்சு அவர் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் பிரிஞ்சு போறாங்கன்னா அப்ப நீங்க பண்ண கொள்கை சித்தாந்தத்தை நீங்க கரெக்டா எடுத்துட்டு போனுங்க. அங்கேயும் வந்து மாநில பிரச்சனைகள் முன்வைக்காமல் மத ரீதியாக பிரச்சனைகள் தான். மத ரீதியானதே கிடையாதுங்க. நீங்க பால் தாக்கரே அவர்களுக்கு உத்தவசேனா அவங்க எல்லாம் என்னங்க அது சிவசேனா எதன் அடிப்படையில் இது பண்ணுது? இந்து தர்மத்து அடிப்படையில் தானே இது பண்றாங்க. அவங்க வந்து இந்துத்துவ கட்சி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு அடுத்து அவர் பால் தேக்கர் ஆகியோரோட பையன் என்ன பண்றாரு, நான் வந்து இந்துத்துவா அப்படின்னு எடுத்துட்டு வந்த அந்த தொண்டர்கள்ல இருந்து அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் இருந்து எல்லாம் அப்படி வந்தவங்க. நீங்க திடீர்னு காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு, காங்கிரஸ்ங்கிறது எப்படி வந்து இங்க இந்து மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் எதிரானதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க அவங்க கூட சேர்ந்துட்டு அதுக்கு முற்றிலும் முரணான ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை நீங்க எடுக்கும் பொழுது உங்க கூட்டணிக்குள்ள இருக்கவங்க உங்க கூட இருப்பாங்களா? அப்ப அவங்க விருப்பம் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ள உடையறாங்க. அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. அப்ப பாஜக வந்து அவங்கள வந்து எங்கேயும் உடைக்க கிடையாது. அப்ப அது வந்து ஒரு முற்றிலும் முரணான ஒரு தப்பு. அவங்க வந்து அப்படியே எல்லாமே கரெக்டா ஒத்துமையா இருக்காங்க, கரெக்டா அவங்க கொள்கையில போயிட்டு இருக்காங்க. அப்ப பாஜக உள்ள புந்து குழப்பம் பண்ணுச்சுன்னா நீங்க சொல்லலாம். இது வந்து முழுக்க முழுக்க அவரோட வாரிசு அரசியல்ல வாரிசு எடுத்த தவறான முடிவால இன்னைக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் இது இப்ப சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இது ஒரு பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரால வந்து அவங்கள உடைச்சிட்டாங்க அப்படின்னு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திமுக இருக்கு, இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட பையன் உதயநிதி எடுத்து இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. இவங்களோட சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம். அது நமக்கு ஒத்து வருதோ ஒத்து வரலையோ நமக்கு தேவையில்லை. அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, கடவுள் மறுப்பு பேசுறது, திராவிடம் பேசுறது. இது திடீர்னு நான் இப்ப நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் வந்து திராவிடம் பேச மாட்டேன், நான் தேசியம் தான் பேசுவேன், நான் வந்து ஒரு சனாதனவாதி, நான் வந்து கடவுள் மறுப்பு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்னா திமுக இருக்கவங்களா எங்க இருப்பாங்க?
எல்லாம் உடஞ்சு போலன்னு போவாங்க, பிரிஞ்சு வருவாங்க. அப்ப அந்த தப்பை தான் அங்க வந்து அவர் செஞ்சாரு, அதனால அது உடைஞ்சது. அப்படி உடையும் பொழுது அவங்களுக்கு என்னன்னா இந்துத்துவ சித்தாந்தம் தான் எங்க உயிரின்னு இருக்காங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த பாஜக அப்படிங்கும்போது அவங்க வந்து இணைகிறாங்க. அப்ப இதுல பாஜகவோட ரோல் எதுவுமே கிடையாது, யாரையும் உடைக்கிறது பாஜகவோட வேலை கிடையாது. அந்த நோக்கம் இல்லாம இருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்கள் சொல்லும்போது அது என்ன சொன்னீங்கன்னா அந்த காங்கிரஸ் அங்கே சேர்ந்தது தான் பிரச்சனை. அதே மாதிரி தமிழகத்திலையும் தாவேகா மேலே இருக்க பிஜேபிக்கு இருக்கிற கோபம் காங்கிரஸை மீண்டும் வளர்த்து விடுகிறதோ தாவேகா அப்படின்ற அழுத்தங்கள்ன்றாங்க. இல்லை, தாவேகா எடுத்தது ஒரு தப்பான முடிவு. கண்டிப்பாக காங்கிரஸை வந்து கூட சேர்த்துருக்க கூடாது. ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து நம்ம தமிழர்களுக்கும் எதில் இந்தியாங்கிறத விட தமிழர்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கூட போட்டக்கூடாது. தமிழர்களுக்கு முற்றிலும் ஒரு எதிரானவங்கன்னா காங்கிரஸ். ஏன்னா விஜய் அவர்கள் ஓட்டு கேட்கும் பொழுது என்ன சொன்னாரு, என்னோட இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி சொந்தங்கள் சொல்லி சொன்னாரு. அப்படி இருக்கும் பொழுது இலங்கை தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சது யாரு? காங்கிரஸ் கட்சி தானே. நீங்க எப்படி கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு பேர் அநியாயமா சாகுறாங்க, அவ்வளவு வீடியோக்கள் வந்திருந்தது, எவ்வளவு பேர் இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு கோரிக்கை வச்சாங்க, எதையாவது காதல வாங்கினாங்களா? எதுவுமே பண்ணல. இப்ப எப்படிங்க நீங்க வெக்கமே இல்லாம எங்க தமிழர்கிட்ட வந்து நீங்க ஓட்டு கேட்பீங்க? இந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது, கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தீங்க. கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்து எத்தனை தமிழக மீனவர்கள் காங்கிரஸ் போல தானே பிஜேபியும் அயல்நாட்டு கொள்கைகள் ஒரே மாதிரி. நீங்க கச்சத்தீவை தாரவாத்ததுக்கு பண்ணது காங்கிரஸ். நீங்க இந்த பாஜக 12 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தினந்தோறும் நியூஸ் பேப்பரை பிரிச்சு தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொலை, தமிழக மீனவர்கள் கைது, தமிழக மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை படிச்சிருக்கோமா நம்ம? இந்த 12 வருஷத்துல எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? மோடி அவர்கள் அங்க போயிட்டு தூக்கு தண்டனை கைதிகளா இருந்த 5 தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வராருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ட்ரியில தூக்கு தண்டனை கைதி விதிக்கப்பட்டவங்களை மீட்டு கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ தமிழர்களுக்காக பார்த்து செய்யறது வந்து பாஜக இருக்க மோடி அவர்கள். ஆனா நீங்க இந்த திமுக என்ன செய்யுதுன்னா இங்க பாஜகவையும் மோடி அவர்களையும் ஒரு பூச்சாண்டி போல, இந்த புள்ள சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்துருவா மாதிரி, நான் நல்லது எதுவும் செய்ய மாட்டேன் தமிழக மக்களுக்கு, ஆனா நீ எனக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துரும். அப்ப தமிழக மக்கள் கேட்கணும், பாஜக உள்ள வந்தா என்ன? இப்ப பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல மக்கள் நல்லா தானே இருக்காங்க, மக்களுக்கு பிரச்சனை அதை நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு இந்த திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மீடியா ஒட்டுமொத்த மீடியாக்களையும் கையில வச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க என்ன ப்ராபகண்டா பண்ணணுமோ அவங்களோட வியூ என்னவோ அதுதான் மக்கள் கிட்ட போய் சேருது. அததான் சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து அந்த சினிமான்ற ஒரு ஃபேஸ், அவருக்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்கு, அதை வச்சு இது பண்றாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களையுமே கூட பாத்தீங்கன்னா இவங்க கையில இருக்க மீடியா வச்சு என்னென்ன விஷயங்களை பரப்புறாங்க, என்னென்ன செய்யறாங்க. அப்போ இவங்க கிட்ட இருக்கிற மீடியாவை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு இதை வந்து நம்ம வந்து இங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல தேசியம்னு ஒரு இது வந்துடக்கூடாது, கான்செப்ட் வந்துடக்கூடாது, சனாதனம் இந்து தர்மம் இதெல்லாம் இங்க யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றது இவங்களோட பெரிய அஜெண்டாவா இருக்கு. அப்போ அதுக்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மத்திய அரசோட பிரதிநிதியா இருக்கிறாரு, அதனால நமக்கு பாஜக ஆகாது, அப்ப ஆளுநர் அடி. அதே இவங்க திமுக நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்தாங்க, அப்ப இங்க இருந்து ஆளுநர் கூட இப்படிதான் மோதல் போட்டு வச்சுட்டு இருந்தாங்களா? கிடையாது. இல்ல அந்த ஆளுநர்கள் யாரும் இந்த மோதல் போக்குக்கு வரலன்றாங்க. அப்படி கிடையாதுங்க, ஒரே சிம்பிள் லாஜிக்ங்க. ஆகாத மருமவ கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம். மாமியார் போவாங்க, ஒரு சட்டியை எடுக்கிறாங்க, கீழே போட்டு உடஞ்சிருச்சுன்னா அது மண் சட்டி உடஞ்சு போச்சு விட்டுருங்கன்றுவாங்க. அதே மருமவை எடுத்து போட்டு உடஞ்சா என்னாச்சு? ஐயோ அது எத்தனை வருஷம் பழமையானது, இதோட புகழ் என்ன, பாரம்பரிய வீடு 2000. அதே போல அந்த காலத்திலயும் ஆளுநர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்பயும் செய்யறாங்க. ஆனா அப்போ ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்குன்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப, ஆளுங்கட்சியா இருக்கப்ப கேக்குறீங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சிட்டு எதுக்கு அந்த தேவையில்லாத தாடிட்டே போறீங்க? எதுக்கு ஓடி போய் ஆளுநர்ட்ட தான் நின்னாரு ஸ்டாலின் அவர்கள், ஆளுநர் நின்னாரு. இப்ப முந்தானத்து RS பாரதி போய் ஏன் ஆளுநர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? ஆளுநருங்கிறவர் ஒரு தேவையில்லாத பேசுங்கிறீங்க. ஐயா நடவடிக்கை எடுங்க, பாருங்க இவங்க குதிரை பேரம் பண்றாங்க, இவங்க அதை பண்றாங்க. அதுல ஒரு பாயிண்ட் குறிச்சிருக்காங்க, இவங்க எப்பேற்பட்ட திமுக வந்து கபட வேடதாரிகள்னு பாருங்க. இந்த தாவேகா வந்து குதிரை பேரத்துல ஈடுபடுறதுனால நீங்க ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணணும்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. ஆனா இவங்க தான் வாயிலே என்ன பேசுவாங்க, நாங்கள் மாநில சுயாட்சியை காப்பாற்றுவோம். எங்க மாநில சுயாட்சியை காப்பாத்துறேங்கிறவங்க நீங்க ஒரு மத்திய அரசை வந்து இங்க கலைக்க சொல்றீங்க. இப்ப இதுக்கு பேர் மாநில சுயாட்சியா? இதே வார்த்தையே நீங்க கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரு, அப்போ உங்களால ஏத்துக்க முடியல. 77 அவர் ஆட்சிக்கு வராரு, ஏத்துக்கவே முடியல கலைஞர் அவர்களால. இன்னைக்கு கலைந்துரும், நாளைக்கு கலைந்துரும், 10 நாள்ல கலைந்துரும்னு கலைஞ்சபாடு இல்ல, மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு. 1980 இந்திரா காந்தி அம்மையாரோட சேர்ந்துக்கிட்டு ஆட்சியை கலைச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப எங்க போச்சு உங்க மாநில சுயாட்சி? அப்ப மாநில சுயாட்சிங்கிறத நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? உங்களோட சுயநலத்துக்கு யூஸ் பண்றீங்க திமுக. அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க, இந்த ஆட்சியை கலைச்சிட்டா திருப்பி திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவல்ல காங்கிரஸ்க்கு சீட்டை கொடுத்து எல்லாம் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு இங்க வள்ளுவர் கோட்டத்துல மிகப்பெரிய பட்டாசெல்லாம் வெடிச்சு அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருந்தாரு கலைஞர் அவர்கள், நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு. கடைசியில திரும்ப ஜெயிச்சது யாரு?
எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்ப எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரு? நம்ம அதெல்லாம் ரெடி பண்ண வேணாம், கருணாநிதி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருல அந்த வள்ளுவர் கோட்டை டெக்கரேஷன், அங்க வாங்கடா கொண்டாடுறதுக்குன்னா அங்க போய் நின்று கொண்டாடினாரு. அப்ப நீங்க எந்த அளவுக்கு இங்க துரோகம் பண்ணுவீங்க? நீங்க ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பவர்லயும் இருக்கணுங்கிறதுக்காக எதிரில் இருக்கிறவங்கள எப்படி வேணா பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு சுயாட்சி கோசம்லாம் கிடையாது. உண்மையாலுமே எனக்கு மாநில சுயாட்சினா நீங்க இந்திரா காந்தி என்ன சொல்லிருக்கணுமா? அவங்க பீரியட் முடியட்டும். எப்படி நீங்க எங்க மாநிலத்தில் இருக்க ஒருத்தர் எப்படி நீங்க கலைக்க விடுவீங்க? அவங்க எனக்கு பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க மாநிலத்தோட சுயாட்சியை பாதிக்க நான் விடமாட்டேன், நீங்க அதை வந்து கலைக்க கூடாது அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். நீங்களும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்து கலைக்க வச்சிங்கல்ல. அப்ப என்ன உங்களோட மாநில சுயாட்சி? இந்த இப்ப இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியை கலைக்கணும்னு போய் ஆள் நட்டு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அப்ப எங்க போச்சு உங்க மாநில சுயாட்சி? அப்ப திமுகங்கிறவங்க எப்பேற்பட்ட ரெட்டை வேடதாடிகள், கபட வேடதாடிகள். அப்ப தாவேக்கா ஆட்சியை கலைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் இப்ப நாளைக்கு போனா மக்கள் அப்படியே 230 கொடுத்துருவாங்களா? அவங்க சொல்றாங்க நீங்க தமிழர்களுக்கு எதிரான கட்சி திமுகன்றீங்க. சமூக நீதிக்காக போராடிய கட்சியே திமுக தான். திராவிட மாடல்னு ஒரு பேரு மக்களுக்காக, இங்க தமிழக மக்களின் சமூக நீதிக்காக போராடி. எது இவங்க சமூக நீதி? ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து பாப்பான் அப்படின்னு சொல்றதா பொது வெளியில? அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்து அறநிலையத்துறை அமைச்சராக அது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கலைஞர் பீரியட்ல வந்து கொண்டு வந்தோம். அது எதுக்குன்னா பிராமணர்கள் மட்டும் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் அதே துறைக்கு பிராமணர் ஒருத்தரையே நீங்கள் அமைச்சராக போட்டிங்கன்னா இது மாதிரி சமூக நீதி கொள்கைகள்லாம் பாழாகி விடாதா? எந்த இடத்துலயாவது எந்த ஒரு பிராமணராவது வந்து இவங்களை இங்கே போடக்கூடாது, இவங்க இங்கே வரக்கூடாதுன்னு போர்க்கொடி தூக்கி நீங்கள் பார்த்தீங்களா? இல்ல. இன்னொரு விஷயம், சமூக நீதி சமூக நீதினு பேசுறீங்கல்ல, நீங்க உங்க சமூக நீதியில அனைத்து துறையினரும் அர்ச்சகராகலாம் இருக்கீங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம். ஆனா அனைத்து ஜாதியினரும் திமுக தலைவராகலாம் நினைக்க கொண்டு வந்தீங்களா? அனைத்து ஜாதியினரும் திகாக்கு தலைவராகலாம் கொண்டு வந்தீங்களா? அதுக்கு மட்டும் நீங்களே உங்க புள்ள உங்க பேரன் உங்க தாத்தன் நீங்களே இருந்துப்பீங்க. ஏங்க சமூக நீதினா என்ன? கோவிலுக்குள்ள கருவறைக்குள்ள யார் போகணுங்கிறதா உங்க சமூக நீதியா? முதல்ல எல்லா கோவில்லையும் பிராமணர்கள் மட்டும் கருவறைக்குள்ள இல்ல. நீங்க மேல்மலையனூர்ல போனீங்கன்னா அங்க கருவறை கிராம கோவில்கள் வேற, கிராம கோவில்கள் வேற, எல்லா கோவில்கள்லயும் இருக்குங்க. கோவில்கள்ல நீங்க இந்த சிறுதெய்வம் பெருதெய்வம் ஆகம விதிப்படிகள் கட்டப்பட்டிருக்காங்கல்ல, அந்த கோவில்கள்ல கூட கருவறைக்குள்ள எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அந்தந்த மன்னர்கள் யாரை நியமனம் பண்ணாங்களோ அவங்க வழி வழியா அங்க அதுக்குள்ள இருப்பாங்க. ஏன் பார்சாரதி கோயிலுக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகலன்னு முடியலன்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க போனவங்களுக்கு எல்லாம் நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க? சரி, அனைத்து ஜாதியரும் அர்ச்சனாகலாம் சொன்னீங்கல்ல, நீங்க உங்க வீட்டுல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா வீட்டுல வந்து ஹோமம் வளர்க்குறீங்கல்ல, அதுக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்லாம் சர்டிபிகேட் வாங்கினாங்கல்ல, அவங்களை கூட்டு ஹோமம் வளர்க்குறீங்களா? இல்ல ஆச்சாரமான பிராமணரை கூட்டு நீங்க ஹோமம் வளர்க்குறீங்களா? அதுக்கு மட்டும் உங்களுக்கு பிராமணர்கள் வேணுமா? அதுக்கு மட்டும் ஸ்பஷ்டமா சமஸ்கிருத மந்திரம் சொல்றவங்க வேணுமா உங்களுக்கு? ஏங்க நீங்க அப்ப அவங்களை கூப்பிட வேண்டியதானே? 1 வருஷம் சர்டிபிகேட், 6 மாசம் சர்டிபிகேட். நாங்க என்ன சொல்றோம், யாரா இருந்தாலும் வேதம் படித்தவர்கள் பிராமணர்கள். இப்ப இந்த காலகட்டத்தில் யார் யார் என்ன வேலை செய்யறாங்களோ அதை பொறுத்து தான். பிறப்பால இங்க யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்ப அவங்க 8 வருஷத்துல இருந்து 12 வருஷம் அதை ஸ்பெண்ட் பண்ணி அந்த படிக்கிறாங்க இந்த வேதத்தை. அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு. உணவு கட்டுப்பாடுகள்ல இருந்து அவங்க வந்து போய் இத்தனை இதுல தான் அவங்க அப்பா அம்மா போய் பார்க்கணும், இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரிக்டான இது போட்டு அவங்களை படிக்கிறாங்க. நீங்க என்னமோ இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி போட்டு 6 மாசத்துல அவங்களுக்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு நீங்க இந்த அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம்னு போட்டவங்கள நிறைய பேருக்கு இந்த கலச கும்பம் இருக்குல்ல, அதுக்கு நூல் எப்படி சுத்தணும்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க கோவிலோட புனிதம், நாங்க என்ன சொல்றோம், யார் வேணா வரட்டும், எனக்கு அந்த கருவறைக்குள்ள நின்று அந்த இறைவனுக்கு நான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அது படிப்பினால பிறப்பினால இங்க யாருக்கும் வர்றது கிடையாது. அதற்கான படிப்பு இருக்கு. அதுக்காக தங்கள் வாழ்க்கையில 8 வருஷத்துல இருந்து 12 வருஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. சிதம்பரம் கோவில் இதுல போய் தீட்சரம் ஆக முடியாதுல்ல. சிதம்பரம் கோயில் தீட்சதர்ங்கிறவங்க அதோட ஆகமமே வேறங்க. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க தங்களோட வாழ்நாளே அந்த கோவிலுக்காக அர்ப்பணிக்கிறவங்க. நீங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க 1925ல இங்க வந்து இந்த HRNC ஆக்ட்னு வெள்ளக்காரன் காலத்துல வருது. அவங்க வெள்ளக்காரன் காலத்திலேயே 1930களில் கோர்ட்டுக்கு போறாங்க, எங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களோட வேலைகள் என்னங்க? முழுக்க முழுக்க கோயில தானே பாத்துக்கிறாங்க. நீங்க யோசிங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க HRNC மெயின்டைன் பண்ற கோயிலுக்கு எல்லாம் போனா ஒவ்வொன்றுக்கும் எத்தனை கட்டணம் வாங்குறாங்க? சிதம்பரம் கோயில்ல எதுக்கு கட்டணம் வாங்குறாங்க? எதுக்காக கட்டணம் வாங்குறாங்களா? இல்ல நீங்க நேரா போனா சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு 100 ரூபா டிக்கணும், இங்க 200 ரூபா கட்டணும், அங்க 300 ரூபா கட்டணும், மொட்டை அடிக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு, செருப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல அவங்க நீட்டா மெயின்டைன் பண்றாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி இது பண்ணிட்டா இங்க எல்லாரும் கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் ஒரு தீட்சதர்கள் ஒரு இதா சேர்ந்து அவங்க அவ்வளவுதான் நடத்துறாங்கன்னா இங்க ஒரு அரசாலயம் அப்படி நடத்த முடியல. இன்னைக்கு எத்தனை கோவில்கள்ல எங்க திரும்பினாலும் கொள்ள 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 இப்படி நடந்துகிட்டு இருக்கு. உருக்கி இருக்கீங்க தங்கத்தை, உருக்குனதை 3000 கிலோங்கிறீங்க, இல்ல 3000 டன்னுங்கிறீங்க. அதுல இருந்த கல்லு எங்க, முத்து எங்க, பவளம் எங்க, வைரம் எங்க தெரியல. கோவில் நிலங்கள் எங்க, எதுவுமே தெரியல. இந்த இவர்கள் இப்ப கம்யூனிஸ்ட்ல போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க முதல்வர்கிட்ட, கோவில் நிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து இது கொடுக்கணும்,
அவங்கள வந்து அங்கேயே இருக்கணும்னு சொல்லணும். அதே போல அந்த வாடகையை ஏற்றக்கூடாது, இதுக்கு முன்னாடி என்ன வாடகை இருந்தாங்களோ அதே இருக்கணும். அதே போல அவங்களுக்கு ஃபைன்லாம் எதுவும் போடக்கூடாது. என்னங்க அது அநியாயம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கோவில் நேரத்தில் உட்காந்துருக்கவங்களாம் வருஷத்துக்கு எவ்வளோங்க கொடுக்குறாங்க? வருஷத்துக்கு 1000 ரூபாய், மாசத்துக்கு 100 ரூபாய், மாசத்துக்கு 500 ரூபாய். எப்படி ஆதீனங்கள் காலத்துல மன்னர்கள் காலத்துல என்ன முறை என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதே இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க அந்த பணத்தை வசூல் பண்ணி கோவிலுக்கு நல்லது செய்யலாம்லங்க, கோவில் மெயின்டைன் பண்ணணும். இந்த பாருங்க இன்னைக்கு திருவாலங்காடுல அந்த வடாரண்யேஸ்வரர் கோயில், நீங்க வந்து அந்த குப்பை ஆயிரங்கால் மண்டபத்துல வைக்க போற அடுக்கி வச்சிருக்கீங்க. வைக்க போற ஃபுல்லா அடுக்கி வச்சு நீங்க குப்பையை கொளுத்தி அது 28ஆம் தேதி பிடிச்சி எரிஞ்சு அந்த மண்டபம் நேற்று இடிஞ்சு விழுந்துருக்கு. கல்வி நிலையங்கள்லாம் அதுக்காக கட்டக்கூடாது, அதுக்கு கோவில் பேர்ல கட்டக்கூடாது. கல்வி நிலையங்கள் கட்ட வேண்டியது அரசோட வேலைங்க, இந்து சமய நலத்துறையோட வேலையா? கல்வி நிலையங்கள் கட்ட வேண்டியது கோவிலோட இது இல்ல. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம், அதை பத்தி பிரச்சனை இல்ல.